காலகட்டத்தில் அவர்கள் மறுபடியும் என்ன பண்றது, அதே காரியங்களுக்கு திரும்ப போகிறது. ஆனா வேற ஒருத்தர் இருந்தா வெறுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு இவன் அழைக்கல அவரவ, வாங்க ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல, வாங்க அப்படின்னு இல்ல, கூப்பிடல. ஆனா இயேசு அவன் இருதயம் மங்கலாய்ப்பதை, அவன் வெறுமையா இருப்பதை அறிந்து இயேசுவே வாங்கன்னு இவன் கூப்பிடல. பாருங்க, எங்கே வெறுமை இருக்கிறதோ, எங்கே தோல்விகள் இருக்கிறதோ, எங்கே தரித்திரங்கள் இருக்கிறதோ, நீங்கள் அழைக்காமலே வருகிறவர் எதற்கு தெரியுமா? அந்த வெறுமைகளை நிறைவாய் மாற்றுவதற்கு, தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவதற்கு. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், அவர் உயிரோடு எழுந்து உங்ககிட்ட வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? மகனே, உன் வெறுமையை நான் பார்த்திருக்கிறேன், உன் தோல்வி எனக்கு தெரியும், உன் கடன் எனக்கு தெரியும், உன் பிரச்சனைகள் என்ன என்று எனக்கு தெரியும், என்னை விட்டு நீ பின்வாங்கி போனவன் தான் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். என்னை விசுவாசிக்காம திரும்ப பழைய வேலையை செய்யறேன்னு தெரியும். ஆனாலும் நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு என்ன பண்றதில்ல, விலகுவதில்லை.